நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் மை நெக்ஸ்ட்டில் பேச வரலன்னா சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அந்த பட்டில் இளவரசர் ஜீவோடவும் நீயும் மறைஞ்சு போயணும்னு சொன்னோன்னே கேப்டன் வேலன்ஸ்லாம் மீட்டிங் போடுறாங்க. ஒரு வேலன்ஸ் சொல்கிறான் அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நம்மளே மறைஞ்சு போகணும்னு சொல்லுவான். இன்னொரு வேலன்ஸ் சொல்கிறான் அவன் அப்படி சொல்லாத, அவனுக்கு டார்க் மேஜிக் தெரியும், அவன் நம்மளை என்ன வேணால் பண்ணலாம், அப்படின்னா அவன் யாரை வேணால் கொள்ளலாம்னு சொல்லும் போது கேப்டனாக்கு அன்றைக்கி ராத்திரி தூக்கம் போச்சு. இப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கேப்டனா மத்தியானம் வரைக்கும் தூங்கினுக்கிறான். இதுக்கப்புறம் தான் கேப்டனா ஏந்து பார்க்கும்போது அங்கே பட்டில் நிற்கிறான். பட்டில் சொல்கிறான் எந்த ஒரு பயம் இல்லாமல் நீ மத்தியானம் வரைக்கும் தூங்கினுக்கிறேன்னு சொல்லும் போது கேப்டனாக்கு அப்போ தான் தெரியுது நான் மத்தியானம் வரைக்கும் தூங்கிட்டேன். நான் கேப்டனா சரி நான் எப்படி இருக்கான்னு கேட்கும் போது பட்டில் சொல்கிறான் செலினா நல்லா தான் இருக்கா, அவன் ரூமில் தூங்கினுக்கிறான்னு சொல்லும் போது கேப்டனாக்கு அப்போ தான் ரிலீஃப் ஆச்சு. கேப்டனால உனக்கு டார்க் மேஜிக் தெரியுமான்னு கேட்கும் போது பட்லரில் நீனா டார்க் மேஜிக் பற்றி டேரெக்டாகவே கேட்டேன்னு சொல்லும் போது கேப்டன் நான் சொல்கிறா டேரெக்டாக கேட்க தெரியாது பாஸ். பட்லர் சொல்கிறான் இந்த டார்க் மேஜிக்கை முதலாக கண்டுபிடிச்சது என்னோட மாஸ்டர் தான், அவரால் தான் எனக்கு டார்க் மேஜிக்கே கிடச்சிது. உன்னை கிடச்சிச்சு வந்தது செலினா மேலே பழிய போடுறது இதெல்லாம் எதுக்கு தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல் இலவசனான ஜெஃப்ரிக்கு தான் அரச பதவி கிடைக்கணும். இலவச இயன் இலவச ஜூடோ மறந்து போயிட்டாங்கன்னா அந்த பதவி இளவரசர் ஜெஃப்ரிக்கு தானே கிடைக்கும். நேற்று நான் நினைக்கிறேன் ஆலன் இந்த லிஸ்ட்லேயே காணோம். இந்த பட்டில் பெல்லை வச்சுட்டு போகிறான், எதுவாக இருந்தாலும் இந்த பெல் அடி நான் வரேன். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், உனக்காக சாப்பாடு வச்சுருக்கேன் போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். கேப்டனா அவன் சாப்பாடை சாப்பிட்லான்னு போகும்போது அந்த சாப்பாடு சூப்பராக இருக்குது. கேப்டனாக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிச்சு. அதனால் அவள் பெல் அடித்து பட்லர் கூப்பிட்றா. பட்லர் வந்து சொல்கிறான் இப்போயாவது உன் சூழ்நிலை புரிஞ்சு சோகமாக இருக்கியேன்னு சொல்லும் போது கேப்டனா சொல்கிறா அதெல்லாம் கிடையாதுப்பா, சாப்பாடு செமையாக இருந்தது, எனக்கு இன்னொரு ரவுண்டு வேணும், அது மட்டும் இல்லாமல் டீயை கொண்டு வான்னு சொல்லும் போது பட்லர் டீயை ஊற்றி கொடுக்குறான் கேப்டனாக்கு. கேப்டனாக்கு இன்னொரு ரவுண்டு கொடுத்ததுக்கப்புறம் பட்லர் கிளம்புறான். பார்த்தா கேப்டனால என்ன கிளம்புற, எனக்கு கம்பெனி கொடுவா. அந்த பட்லர் முழிக்கிறான், முழிச்சிட்டுல வந்து உட்காடுறான். பட்லர் சொல்கிறான் நீ நோபல் பொண்ணு மாதிரி நடந்துக்கல, நீ ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி நடந்துக்கிற. நான் சொல்கிறேன் நீயும் வேற மாதிரி தான் நடந்துக்கிற, ஒரு ஊர் பையன் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லும் போது பட்லர் சொல்கிறான் நான் ஊர் பையன்லாம் கிடையாது, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சேரியில் தான். ஒரு அடிமை வியாபாரிக்கிட்டேருந்து என்னோட மாஸ்டர் என்னை வாங்கினாரு, என்னை பார்த்து பரிதாபம்லாம் பட தேவையில்ல, நான் நல்லா தான் வாழ்ந்துன்னுக்கிறேன்னு சொல்லும் போது கேப்டன் நான் சொல்கிறா வேற லெவல்ப்பா, நீ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம்னு சொல்கிறா. அதுக்கேற்ற பட்லர் சிரிக்கிறான், சிரிச்சிட்டு சொல்கிறான் கூட பேச பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கேப்டன் நான் பட்லரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியல. பட்லர் கேப்டனா கிட்ட வரும்போது கேப்டனா நோட்டீஸ் பண்ணுறா அவனோட கண்ணு கலரு வானம் கலர் மாதிரியே இருக்குன்னு சொன்னோடனே அந்த பட்லரு கேப்டனாக்கு முத்தம் கொடுக்க வரும்போது கேப்டனா வயிறு சத்தம் போடுது. அந்த பட்லருக்கு புரிஞ்சு போச்சு உனக்கு டின்னர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு போகிறான் வெளியே. அதுக்கப்புறம் பட்லரோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவன் சேரியில் தான் வளர்ந்தான், அவன்கிட்ட காசு கிடையாதுனால அவன் திருடி தான் தின்னுவான். இப்படியே நாட்கள் போயின்னு இருக்கும்போது ஒரு நாளோடைய பார்க்குறான். அந்த நாளோடைய பட்லருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறாரு. நாளோடைய பட்லர்கிட்ட கேட்குறாரு உன்னோட பேர் என்னன்னு. அந்த பட்லர் சொல்கிறான் எனக்கு பேர்லாம் கிடையாது. நாளோடி சொல்கிறாரு உன்னோட கண்ணு கலர் வான கலர் மாதிரி இருக்குது, அதனால் உன்னோட பேர் சோரான்னு நான் வைக்கிறேன். சோராவுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சி போச்சு. சோரா ஒரு நாள் கேட்குறான் வெளி உலகம் எப்படி இருக்கும்னு. வெளி உலகம் நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, பணக்காரங்க அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க, நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. நாடோடியில் உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும் போது சோரா சொல்கிறான் என்னதான் சாப்பாதுக்கு வழி இல்லைனாலும் உங்களோட கதையை கேட்கறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன், அதனால என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். நாடோடியில் இந்த மாதிரி தான் நீ பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு நாள் நாடோடிக்கு நோய் வந்துருச்சு, அவர் சாகிற நிலைமையில் இருக்காரு. சோரா நாடோடியோட நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து தேடுறான். தேடுற மருந்து சேரியில் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு பார்க்குறான், அதுவும் வேலைக்கு ஆகலை. சோரா வேறு வழி இல்லாமல் பணக்காரங்க வாழ்கிற இடத்துக்கு போயிட்டு நாடோடியோட நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த மருந்தை திருடிட்டு வரான். மருந்தை எடுத்துக்கிட்டு சோரா ஓடி வரும்போது காவலாளிகள்லாம் அங்கே பிடிச்சிடுறாங்க சோராவை. சோராவோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. சோரா கேத்ரினா கூட டின்னர் சாப்பிட்டுன்னே பேசிக்கிறான். கேத்ரினா சொல்கிறேன் உன்னோட வெளிநாட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு, நீ நிறைய இடத்துக்கு போகல, என்னையும் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போறியா. சோரா சொல்கிறான் நீ வேற உலகத்தில் இருக்க, நான் வேற உலகத்தில் இருக்கேன். கேத்ரினா சொல்கிறான் நம்ம ஒரே இடத்துல தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம், அப்போ நம்ம ஒரே உலகத்தில் தானே இருக்கோம்னு சொல்லும் போது சோரா சொல்கிறான் சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நான் எங்கே போனாலும். நான் சொல்கிறேன் இந்த நகையை வச்சு நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், இந்த நகையோட கலர் பாரு உன்னோட கண் கலர் மாதிரியே இல்லை, அப்படியே இந்த நகையை திருப்பி பாரு என் கண் கலர் மாதிரி இல்லை. சொன்னதுக்கப்புறம் சோரா வந்து கேத்ரினா தூக்கி பெட்டில் போட்டான். சோரா பெட் மேலே ஏறி சொல்கிறான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேத்ரினான்னு சொல்லி கேத்ரினா கழுத்துலேயே முத்த கொடுத்துட்றான். கதவை லானா தட்டிட்டு சொல்கிறா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குன்னு. சோரா வேறு வழி இல்லாமல் அந்த லெட்டரை படிக்க போயிட்டான். லானா கேட்குறா கேத்ரினா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. சோரா அவனுக்கு வந்து லெட்டரை படித்து பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம மாட்டிக்கிட்டோன்னு. கேத்ரினா தூக்கத்துலேருந்து ஏந்ததுக்கப்புறம் அங்கே சோரா இருக்கிறத பார்த்துட்டு அவள் பயப்படுறா.
ஜோரா சொல்கிறான், நான் இனிமேல் உன்னை அப்படி பண்ண மாட்டேன், பயப்படாத. இதுக்கு மேலே உன்னை என்னால் பார்க்க முடியாது. நான் கடைசியாக உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். கேத்ரினா ஏன்னு கேட்கும் போது கேத்ரினா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. லானா வந்து சொல்கிறா, நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கோட தலைவி, நான் அரெஸ்ட் பண்ணுறேன் கேத்ரினாவை கடத்தினதுக்காக. ஜோரா அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். கேத்ரினா ஜோரா நில்லுன்னு கத்துறா. ஜோரா அந்த நகையை காமிச்சு நம்ம ப்ராமிஸை நான் மறக்கலைன்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறான். கேத்ரினாவுக்கு அப்போ தான் ரிலீஃப் ஆகுது. ஜியோடோ மற்றவங்க எல்லாருமே கேத்ரினாவை திட்டுறாங்க. கேத்ரினா லானா கிட்ட கேட்குறா, செலினாக்கு என்ன ஆச்சுன்னு. லானா சொல்கிறா, இளவரச ஈயான் கூட தான் இருக்கா அவ. அந்த பக்கம் ஈயானையும் செலினாவையும் காமிக்கிறாங்க. செலினா ஈயானை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறா, என்னை மன்னிச்சிருங்க, நான் தேவையில்லாமல் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொல்லும் போது ஈயான் சொல்கிறான், நீயா பண்ணல, உன்னை கண்ட்ரோல் பண்ணாங்கல்ல. ஈயான் செலினாவை கட்டி பிடிச்சிடறான். செலினா கேட்குறா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்கும்போது ஈயான் சொல்கிறான், உன்னை எப்படி பிடிக்காமல் இருக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ செலினான்னு சொல்லும் போது செலினா அழுகுறா. அந்த பக்கம் ஜியோடோ கேத்ரினா கிட்ட கேட்குறான், உன் கழுத்தில் ஏதோ மார்க் இருக்கு, கேத்ரினால ஏதோ பூச்சி கடிச்சிச்சின்னு சொல்லும் போது ஜியோடோ சொல்கிறான், எப்போ கடிச்சிது. கேத்ரினா சொல்கிறா, அந்த பட்லர் என்ன பெட்டில் தூக்கி போடும்போது. அதை சொன்னேன், எல்லாம் ஷாக் ஆகி எல்லாரும் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு. கேத்ரினா சொல்கிறா, அதுக்கப்புறம் டார்க் மேஜிக் என் மேலே யூஸ் பண்ண ட்ரை பண்ணான், அப்போ தான் எல்லாருக்கும் ரிலீஃப் ஆகுது. ஜியோடோ சொல்கிறான், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, உன்னை என்கிட்டேருந்து பறிக்க நான் இதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேத்ரினா முத்த கொடுக்குறான். அதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே கத்துறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.